எங்கே போகிறோம் தெரியுமா? காஞ்சிபுரம். எதுக்கு போகிறோம் தெரியுமா? வரதராஜருக்கு நாளைக்கு கருட சேவை. ஸோ அதை பார்க்கறதுக்காக இப்போ நைட் 9:50 PM. ஸோ நாங்கள் இப்போ சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கோம், காஞ்சிபுரம் போகிறோம். ஸோ வழியில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். ஸோ அங்கே என்னென்ன நடக்குதுன்றதை ஒரு பெரிய ப்ளாகாக அவங்க கூட ஷேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட். இங்கே பாருங்கள், விடிய காலையில் 4 மணி இருக்கு. ஸோ 4 மணிக்கு வரதராஜ பெருமாள் வந்து கருட வாகனத்தில் வராரு. அதை பார்க்கறதுக்காக விடியவே இல்லை பாருங்கள். ஒரு ஆள் கருட வாகனத்தில் கருட சேவைன்னு சொல்கிறாங்க. இதை பார்க்க தான் நாங்கள் காஞ்சிபுரம் போயிருந்தோம். நான் மட்டும் பார்த்து ஆசீர்வாதம் நல்லா இருக்காங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ், செவன் பார்ஸ் என்டர்டைன்மெண்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் வாங்கினதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வந்து கருட வாகனத்தில் வராது. ஹாய், நாங்கள் இப்போது கருட சேவை பார்க்கறதுக்கு நடந்து போயிட்டே இருக்கோம். ஸோ இப்போ கருட சேவை உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது கருட சேவை யாருக்குன்னா அத்திவரதர் ஒரு 40 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி குளத்துலேருந்து எடுப்பாங்களே, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவர் தான், அவரோட தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கருட சேவை பார்க்கறதுக்கு எவ்வளோ ரஷ்ஷுன்னு. சடனாக நல்ல வெயில் அடிச்சுட்டே இருந்தது, சடனாக ஒரு ஹெவி ரெயின். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணின்னு. இன்னும் நிற்கவே இல்லை மழை. ஸோ தூரல் போட்டுகிட்டே தான் இருக்குது. இப்போ அந்த பெருமாள் கருட சேவை வருவார், அவரை பார்க்கறதுக்காக எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க பாருங்கள் லைனில். இப்போ கம்மியாக நிற்கிறாங்க, மழைனால எல்லோரும் கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க. ஸோ நம்ம விடிய காலையில் பார்த்தோம்ல, அந்த வரதர் தான் இது. வந்து ஒரு 11:30 12 o'clock போல் வீட்டுக்கிட்டேயே ஊர்வலம் வந்தார். அப்போ ஓடி போய் பார்த்து லாங் டிஸ்டன்ஸில் வந்துட்டே இருக்காரு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ தெரியாரா, மூடிட்டாங்க, திரும்ப மழை வருதுன்னு. கருடன் மேலே பாருங்க. இதுதான் இன்னைக்கு காஞ்சிபுரம்ல ரொம்ப விசேஷம். எவ்வளோ பேர் தூக்கிட்டு வராங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. கருடன் மேல இருக்கார் அவர், கருட வாகனத்தில். ஸோ அதுதான் கருட சேவை. மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால எவ்வளோ ரஷ் முன்னாடி. ரஷ் பாருங்க. ஸோ நம்மளுடைய காஞ்சிபுரம் செகண்ட் டே இன்னைக்கு. நேற்று நைட்டு நம்ம ரீச் ஆனோம்ல. ஸோ காலையில் வந்து வரதராஜர் வந்து கருட வாகனத்தில் போனதை பார்த்தோம். இப்போ வந்து ஈவினிங் வந்து கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். நமக்கு தலைவலிலாம் இருந்தால் இந்த கோவிலுக்கு வந்து மண்டை விளக்கு போட்டோன்னா தலைவலி போயிடும். ஸோ இப்போ கச்சபேஸ்வரருக்கு வந்திருக்கோம். கோவில் என்ட்ரன்ஸ் பாருங்கள், எலிஃபெண்ட் எல்லாம் இருக்குது, அழகாக இருக்குது. உள்ளே எவ்வளோ பெரிய கோபுரம் இருக்குது தெரியுது அவங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம கச்சபேஸ்வரரை வணங்க போகிறோம். பொறிக்கொண்டு மாதிரி இது எப்படி இருக்குது பாருங்கள். கச்சபேஸ்வரர் டெம்பிள் ரொம்ப நல்லா இருக்குல்ல, எக்ஸலண்ட்டாக இருக்குது வியூ. நிறைய லைட்ஸ் இருக்கிறதுனால கிளாரிட்டி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. கொடிமரம் இங்கே பாருங்கள், கோவில் குளம். ஸோ இப்போ கச்சபேஸ்வரர் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த February 2ஆம் தேதி தான் மகா கும்பாபிஷேகம் இந்த கச்சபேஸ்வரருக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ கும்பாபிஷேகம் பண்ணினா ரொம்ப பவர் இருக்கும்ல. நாங்களும் இப்போ ரைட் டைம் தான் வந்திருக்கோம் கோவிலுக்கு. பசங்கள்லாம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம வீட்டு பசங்கள்லாம். எங்கள் கூட ஒரு குட்டி வந்திருக்கான், அவனோட வாழ்த்தனை தான் எங்களால் தாங்க முடியல. அவர் பேர் நிதிஷ். அங்கே பாருங்கள், விழுந்தார். ரொம்ப அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, ஆம்பியன்ஸ் நல்லா க்ளீனாக இருக்குது.
இங்கே பாருங்கள், கச்சபேஸ்வரர் கோவிலில் எவ்வளோ பெருசாக இருக்குது ஃபிஷ்ஷுன்னு. நாங்கள் பொரி போட போகிறோம் இப்போ அந்த ஃபிஷ்ஷுக்கு. நான் எப்போவுமே நிறைய கோயில் குளம் போயிருக்கேன், எங்கேயுமே இவ்வளோ பெருசாக ஃபிஷ்ஷஸ் பார்த்ததில்ல. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது. பொரி போடும்போது நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். அங்கெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது ஃபிஷ்ஷஸ், செம்மையாக இருக்குது. பாருங்க, நாங்க பொரி போடுறோம். இங்க இருக்க ஃபிஷ்ஷஸ் வந்து பிஸ்கெட் தான் சாப்பிடுமா, பொரி சாப்பிடாதான் எங்களுக்கு தெரியாது. நாங்க பொரி வாங்கிட்டு வந்துட்டோம், சாப்பிடுறாங்க. அங்க பாருங்க எவ்வளோ இருக்காங்க, பாருங்க எவ்வளோ அழகா, எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷஸ். எப்பவுமே கோவில் குளத்துல இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷஸ் இருக்காது, இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷஸ். ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஃபிஷ் வந்துருக்கு. என் பையன் பொரி போடுறான். வடிவேல் இங்கே பாருங்க, ஹாய். ஸோ எல்லாரும் உட்காந்துருக்கோம் பாருங்க. பிரஷிதா, சர்வேஷ் எல்லாரும் பொரி போடுறாங்க. எல்லாம் வராங்க. எவ்வளோ வராங்க, எவ்வளோ வராங்க. வரும் சாமி கும்பிடலாம். அங்க பாருங்க எவ்வளோ அழகா, அது வாய் எவ்வளோ அழகா திறக்குதுன்னு. பிளாக் ஃபிஷ். ஒரு கோயில் போயிட்டு டயர்டா இருக்கு. பஞ்சசந்தி விநாயகரை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. கச்சபேஸ்வரருடைய என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. கொடி மரம், இந்த கோபுரம். ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ அடுத்தது நாங்கள் இங்கே தான் போக போகிறோம். நந்தி தெரியுதா உங்களுக்கு? பெரிய நந்தி. ஸோ நந்தி அங்கே கச்சபேஸ்வரர் இருக்கார். கோவில் என்ட்ரன்ஸ் கச்சபேஸ்வரர். ஸோ லிங்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பின்னாடி வந்து நந்தி இருக்கார். வந்து லிங்கம்மா பார்க்க போகிறோம். பார்த்துட்டு புறா வந்து எவ்வளோ அழகாக அங்கே இருக்குது பாருங்களேன். அந்த சிற்பங்கள் மேலெல்லாம் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். இங்கே ஒரு சிவன் இருக்கார். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கச்சபேஸ்வரர். பார்த்துட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு ஒரு ரம்மியமான ஒரு அனுபவம். ஸோ மாணிக்க வாசகர், அப்பர் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாரோட ஸ்டாச்சூஸும் இருந்துச்சு. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தோம். நிறைய சரஸ்வதி இருந்தாங்க, முருகர் எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ரம்மியமாகவும் இருந்துச்சு அந்த கோயில் பார்க்குறதுக்கு. சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்க, கச்சபேஸ்வரரை பாருங்கள். கச்சபேஸ்வரருக்கு வந்து கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாதம் வர ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப விசேஷம். சான்ஸ் கிடச்சா அந்த டைமில் போய் பார்த்துட்டு அவரை வழிபட்டுட்டு வாங்க. நிறைய கோயிலில் நம்ம பார்க்காத ஸ்டாச்சூஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. காஞ்சிபுரம் ரியலி சூப்பருங்க இந்த மாதிரி கோயில் விஷயத்தில். இந்த அருள்மிகு இஷ்ட சித்தீஸ்வரர் இருக்கார். ஸோ இந்த கோவில் ஃபுல்லாக லிங்கங்கள் தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. இங்கே லிங்கபேஸ்வரர் இருக்கார். நிறைய சிவலிங்கம் இருக்குது. எனக்கு சிவன்னா அவ்வளோ கிரேஸு. ஸோ பார்க்க கண்ணு போதாதுங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. லிங்க மரம் இருக்குது பாருங்க. இங்கே அங்கே இருக்க பூ வந்து அந்த லிங்கம் மாதிரியே இருக்கும். நாகலிங்கம் இருக்குது, வன்னி விருட்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கோயிலோட பேக் சைட். குட்டி லிங்கம் இருக்குது. இவர் என்ன லிங்கம் பார்க்கலாம் இருங்க. இவர் ஸ்தல விருட்சம். இங்கே அரசமரம், பெரிய அரசமரம். அதை சுற்றி 108 நாகங்கள் இருக்காங்க. இங்கே பாருங்க, இவர் என்ன சதுர் யுகேஸ்வரர்.
உள்ள டவுனில் இருக்காரு. இவரையும் பார்ப்போம். நந்தி, இவங்க 2 பேருக்கு காமனாக ஒரு நந்தி வச்சுருக்காங்க. இவர் வந்து மார்த்தாண்டேஸ்வரர். ஃபைனலாக நமஸ்காரம் பண்ணியாச்சு. கச்சபேஸ்வரருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்புறோம். அடுத்த ட்ரிப் வந்து மறுநாள். ஸோ 3rd டே ஆஃப் காஞ்சிபுரம். நாங்கள் இன்றைக்கி கைலாசநாதர் கோயிலுக்கு வந்தோம். அங்கே வரும்போது இந்த ஒரு ஷாப்பில் நிறைய ஸ்டாச்சூஸ் வந்து பிரான்ஸில் வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு எல்லாமே. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க, இவ்வளோ க்யூட்டாக இருக்குது எல்லாமே. செம்ம அழகாக இருக்குது. கூட்டெல்லாம் பாருங்கள், ஒரு செம்மையாக இருக்குல்ல. பூட்டெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. க்யூட்டாக இருக்குது. கைலாசநாதர் கோயில். ஸோ இப்போ இங்கே தான் நாங்கள் போகிறோம். ரொம்ப ஓல்டு டெம்பிள். கைலாசநாதர் கோயிலோட நந்தி. இந்த கோயில் கம்ப்ளீட்டாக வந்து பாறைகளால் செஞ்ச மாதிரியே தெரியல, ஃபுல்லாக மண்ணால் செஞ்ச மாதிரியே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அமேசிங்காக இருக்குது டெக்ஸ்சரு. சிற்பங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் பராமரிப்பு தேவைப்படுது. எல்லாமே கொஞ்சம் டேமேஜான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இன்னும் நல்லா பராமரிக்கணும். 8 திக்கு பாலகர்கள் இருக்காங்க கோயில் என்ட்ரன்ஸ். பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக வழி போயிட்டே இருக்கு. செம்மையாக இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கு. குட்டி குட்டியா வில்வ மரம். செம்மையாக இருக்கார்ல கைலாசநாதர். இந்த ஆம்பியன்ஸு, அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருக்கு. ஒன்றும் இது மண், ராக் இல்லைங்க, மண். ஒரு மாதிரி ஒரு மண்ணால் செஞ்சுருக்காங்க பாருங்க. இந்த பாறை மேலே ஃபுல்லாக மண்ணிலேயே செஞ்சுருக்காங்க சிற்பங்கள்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நானே ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஆஞ்சநேயர். ஸோ நிறைய டைப் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குது. ரொம்ப அழகாக ஒன்று செதுக்கியிருக்காங்க. க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், குட்டியாக ஒரு ரூம் மாதிரி போகுது. அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக ரூம்ஸாக செம்மையாக இருக்குது. வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம கைலாசநாதர் கோயிலில் இருக்கும். உள்ளே போகும்போது பிரகாரம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏறு பிரசித்தா. கைலாசநாதர் இப்போதான் எங்களுக்கு அந்த அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. கைலாசநாதர் தெரிகிறாரா அவங்களுக்கு? கைலாசநாதர் கோயிலில் இருக்கு. இது வழியா உள்ள போயிட்டு வெளியில வரணும். ஸோ நாங்கள் எல்லாரும் இது வழியா இப்போ உள்ள போவோம். ஸோ இது ஒரு சின்ன அட்வென்ச்சர் ட்ரை பண்ண போகிறோம். இரு நான் போகிறேன். என்ன காட்டு பேக் வேணும் பார்த்துப்பாங்க. பார்த்து இல்லை இல்லை போகலாம் இல்லை ஒன்றும் இல்லை மாமா, போகலாம் மாமா. இல்லை மாமா போகலாம். அதுக்கப்புறம் நடந்து போகலாம். இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி குகை மாதிரி இருக்கும். அப்போ நடந்து போகலாம். அங்கே பாருங்க, எல்லாம் உள்ளே போயிட்டாங்க.
பாருங்க என் ஹஸ்பண்ட் உள்ளே பூந்து வராரு. ஸோ எல்லாரும் இதுக்குள்ள ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்கோம். நல்லா முட்டி போட்டு வரணும். முட்டி போட்டு ஃப்ரண்ட்ல வந்து அவன் கையை பிடி. பாருங்க எப்படி வராங்க. அவன் பிடிச்சி தூக்கு. நானே அப்படிதான் தூக்கி தான் அவன் தூக்கி தான் வந்த வடிவேல் அவன் கையை பிடிச்சிக்கோ. ஸோ இதுதான் அட்வென்ச்சர். இப்போ எங்கள் வீட்டுக்காரத்து வந்து விழுந்தாரு. இப்போ இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்துட்டு போனோம்னா நம்ம பாவம் போய் புண்ணியம் வரும் அப்படின்றதுக்காக இந்த குகைக்குள்ளே நம்ம போகிறோம். இதுக்கு போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம். எப்படி போனோம்? ஆனால் மேலே படிக்கட்டும் இருக்கே. படிக்கட்டுல போவாதீங்க. முடியாதவங்க அப்படி போவாங்க. நீங்க படுத்து போங்க. முடியாதவங்க அப்படி போயிடலாமா? ஆமா, படுத்து போக முடியாதவங்க அப்படி போவாங்க. ஐயோ போங்கடா, கொகை உள்ள பூந்து போகணும். என்னால போக முடியாது அப்படின்னா தான் அது மேல போகணும். கீழே படுத்து தான் போகணும். போக முடியுதா பிரவேஷ்? போக முடியுங்க. முடியுதா? முடியும். சின்ன பசங்களுக்குனே கட்டுறது போல உன்னாலே போக முடியலையா? போலாம். நாங்க எங்களால வர முடியுமா? அட முடியும்க்கா. நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு குட்டி குகை உள்ளே போனோம் தெரியுமா? அது என்னன்னா நம்மளுக்கு பாவம் போய் இந்த பிறவியே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த குகை. ஸோ என்னோடய பாவம் எல்லாம் போகணுன்னு சொல்லி நம்ம அந்த ஃபஸ்ட்டு குகைக்குள்ளே நுழையணும். வெளியில் வரும்போது இதுதான் என்னோட கடைசி பிறவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரணும். ஸோ எல்லாரும் கஷ்டப்பட்டு அது உள்ளே பூந்து வெளியில் வந்துட்டோம். பார்த்தீங்களா இந்த கோயில் கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குன்னு? இங்கே இருக்க லிங்கம் இது நந்தி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல இந்த ஸ்டாச்சுவெல்லாம்? ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கோயில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்ல அட்வென்ச்சர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த குகைக்குள்ளே போயிட்டு வந்தது ஆறுமுகன். அந்த குகைக்குள்ளே போயிட்டு வந்தது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ பிறவியே வேணான்னா இங்கே வரணும். இப்போ பாருங்கள், நந்தீஸ்வரனுக்கு முகமே இல்லாமல் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எல்லா ஸ்கல்ப்சர்ஸும். நான் இந்த கோயில் முடிக்கிறதுக்குள்ளே இது எந்த பிசி யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணான்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் சிவனோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேஸஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செமையாக இருக்குல்ல? அகில் விளக்கு மாதிரி இருக்குது ஷேப்பு. அந்த தீர்த்தம் வெளியில் வருது, அபிஷேகம் பண்ணுற தீர்த்தம் அகில் விளக்கு மாதிரி இருக்குது ஷேப். கம்ப்ளீட்டாக இந்த ஹோல் பில்டிங்கே ஆனால் ஃபுல்லாகவே மண்ணாலேயே செஞ்சுருக்காங்க. பாறைகள் இல்லாமல் மண், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாண்ட். அதெல்லாம் எதால் பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுவும் பாருங்கள், யானை பாருங்கள், யானையோட ஃபேஸ். எங்கடா உள்ளே போயிட்டு வர? ஏதோ உள்ளே போயிட்டு வரான். இந்த போயிட்டு வா. அது நிறைய இருக்கு. இப்படி இருந்தால் தான் இந்த கோவில். காஞ்சி வரதராஜ பெருமாள் டெம்பிள்.
காஞ்சி வரதராஜ பெருமாள் டெம்பிள். இங்கே தான் இப்போ வந்து கருட சேவை. ஸோ இப்போ வந்து வைகாசி பிரம்மோற்சவம் இங்கே நடக்குது. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்? காஞ்சி வரதராஜ பெருமாளை பார்க்க போகிறோம். காஞ்சி வரதராஜ பெருமாள் இதை விட அத்தி வரதர்னா இங்கே எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ நம்ம இப்போ அத்தி வரதரை பார்க்குறோம். அவர் ஆனால் குளத்துக்குள்ளே இருப்பார். அதை தவிர நம்ம இந்த தங்கபல்லி, வெள்ளிபல்லி, வரதராஜர் எல்லாரையும் பார்க்குறோம். வரதராஜ பெருமாளுடைய கோபுரம். ஸோ வந்து நாங்கள் தங்கபல்லி பார்த்துட்டோம், வரதராஜனும் பார்த்துட்டோம். தாயார் சந்நிதி இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துட்டோன்னா எங்கள் காஞ்சிபுரம் ட்ரிப் ஓவர் ஆகிடும். ஏதாச்சும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். கம்ப்ளீட் பில்டிங் ஆஃப் வரதராஜ பெருமாள். 3 type of roof. இங்கே வந்து 3 மதில் சுவர் இருக்குது இந்த பெருமாள் கோயிலுக்கு. இது வந்து காஞ்சிபுர வரதராஜர் கோயிலில் இருக்க 100 கால் மண்டபம். பார்த்தீங்களா எவ்வளோ 100 பில்லர்ஸ் இருக்குங்க. 100 பில்லர்ஸ், அதில் இருக்க ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. 100 பில்லர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு செயின் தொங்குது, தெரியுதா உங்களுக்கு? அந்த செயின் வந்து அயனோ ஸ்டீலோ எதுவுமே மெட்டல் கிடையாது, அதுவுமே கல் தான். அது எதுக்குன்னா அதுதான் ஐதீகம். இந்த மண்டபம் வந்து இல்லைனா பறந்து போயிடுமா, அது பறக்காமல் இருக்காதான் அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்கு. இது வந்து 100 பில்லர்ஸ் மண்டபம். இதுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டோட 5 rupees. ஓகே, நாங்கள் இப்போ வந்து சித்திரகுப்தனோட கோயிலுக்கு வந்திருக்கோம். காஞ்சிபுரம் சித்திரகுப்தனோட கோயிலில் இருக்கோம். ஸோ இங்கே வியூஸ் பாருங்கள். என்னவா காஞ்சனா அது? அங்கே அந்த அகத்தில் நெய்யை ஊற்றணுமா? ஓ, அந்த எள்ளு வச்சுருக்காங்க. எவ்வளோ ஊற்றணுமா? ஏன் எதுக்கெல்லாம் ஊற்றல? ஓஹோ, இங்கே வந்து ஒரு 7 விளக்கு வச்சுருக்காங்க. அந்த 7 விளக்கில் நெய் ஊற்றணும். அது ஏன் எதுக்குன்னு விசாரித்து நான் சொல்கிறேன். இவர் தான் சித்திரகுப்தன். இதுதான் சித்திரகுப்தனோட மூலவர். எங்களை எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக எடுத்திருக்கேன். அதான் மூலவர். சித்திரகுப்தர் கோயில் பார்த்து முடித்த உடனே நெக்ஸ்ட்டு இங்கே இதை வந்து யம தர்மராஜர் கோயில்னு சொல்லுவாங்க. அரிசாப பயம் தீர்த்த ஈஸ்வரர் திருக்கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் என்னன்னா பெருமாளுக்கு யமனோட பயத்தை போக்கின ஈஸ்வரர், அந்த சாபத்தை தீர்த்த ஈஸ்வரர். ஸோ சித்திரகுப்தனை பார்த்த உடனே இங்கே வந்து இவரை பார்க்கணும். அந்த சித்திரகுப்தன் கோவிலில் 7 நெய் தீபம் ஏற்றினாங்கல்ல, அது எதுக்குன்னா வானவர்களுக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த பிள்ளை அவர் சித்திரகுப்தன். அதனால தான் அந்த வானவர்கள் 7 பேரை போற்றும் வகையாக அவருக்கு 7 கலர் ட்ரெஸ்ஸும், எதுனாலும் 7 செய்யணும். ப்ளஸ் நடந்துகிட்டே பேசுகிற மூச்சு வாங்குது. 7 நெய் தீபம் ஏற்றுறது எல்லாமே அதுக்காக தான். இப்போ நாங்கள் வந்து அவரை பார்த்துட்டு இவருக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலில் வந்து யமன் கோயில்னும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம சித்திரகுப்தனை பார்த்ததுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து அவரை மீட் பண்ணணும். ஸோ நாங்களும் ப்ரொசீஜராக சித்திரகுப்தனை பார்த்ததுக்கப்புறம் யமன் கோயிலை பார்க்க வந்துட்டோம். இந்த கோயில் 2000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் விசிட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி. இப்போ நம்ம காஞ்சி காமாட்சியை பார்க்க போகிறோம். காஞ்சிபுரமில் நல்ல மழை. ஸோ ரோடெல்லாம் ரொம்ப ஈரமாகவும் சகதியாகவும் இருக்குது. அதனால் எங்கள் கோயில் படலம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ காஞ்சி காமாட்சி கிட்ட வந்திருக்கோம். காஞ்சி காமாட்சியை பார்க்க போகிறோம். காஞ்சி காமாட்சியோட என்ட்ரன்ஸ் கோபுரம். காஞ்சி காமாட்சி அம்பாள் தேவஸ்தானம் கோபுரம். ஸோ நம்ம காஞ்சி காமாட்சியுடைய கோபுரம், கொடிமரம், சங்கராச்சாரியார் இருக்கார் பாருங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஏகாம்பர ஈஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம்.
இவரோட கோபுரம் வந்து நம்ம பைசா டவரை விட ரொம்ப பெருசு. ஸோ இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க கோவிலில். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கோம் இப்போ நாங்கள் காஞ்சிபுரமில். புரியுதா உங்களுக்கு? நந்தி பாருங்கள் எவ்வளோ பெரிய நந்தி இருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலோட கோபுரம் பாருங்கள். இந்த கோயிலோட பில்லர்ஸ் எல்லாமே ஏகாம்பரேஸ்வரரோட கோயில் பில்லர்ஸ். இதுதான் ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள். நாங்கள் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டோம். பட் ஸ்டில் சிவலிங்கத்தை பார்த்தோம். அது உள்ளே இருக்க பிரகாரத்தையும் உங்களுக்கு காமிச்சேன், நாராயணனையும் காமிச்சேன்ல, பார்த்தீங்கல்ல. ஸோ இதுதான் ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள். இங்கே ஒரு கோயில் குளம் இருக்குது, பெரிய நந்தி இருக்குது, பெரிய குளம் இருக்குது. இங்கே பாருங்கள் கோவில் குளம், நந்தி. இங்கே பாருங்கள் பெரிய நந்தி இருக்காது. குளம் தெரியுதா? குளம் இருக்குது, பெரிய நந்தி, கொடிமரம், கோவிலோடைய கொடிமரம், கோயிலுடைய கொடிமரம், கோயிலுடைய கொடிமரம், பெரிய நந்தீஸ்வரர். ஸோ ஏகாம்பரேஸ்வரர் கோயில். இங்கே பாருங்கள் ஃபாசில்ஸ், இதெல்லாம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்க ஃபாசில். இதெல்லாம் மாமரம், நிறைய 1000 இயர்ஸ் முன்னாடி இருக்க மாமரம் அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ளே இருக்கோம், பிரகாரத்தை சுற்றி வந்துட்ருக்கோம். பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ இதுதான் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். அபிஷேக ஜலம் வந்துகிட்டே இருக்கு. கோயில் உள்ளே இருக்கோம் நாங்கள். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலோட மூலவருக்கு பழைய மாமரம் ஃபாசில். இங்கே காஞ்சிபுரம் ட்ரிப் முடிஞ்சு இப்போ நாங்கள் பேக் டு சென்னை. இவ்வளோ தாங்க எங்கள் ட்ரிப்போடைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள். ஸோ இனிமேல் திரும்பி ரிட்டர்ன் லைக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.